ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் விடாமல் பிடித்த கத்தரை பற்றி கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இங்கே பாருங்க, எலியாவின் பின்பாக எலிசா பின்தொடர்ந்து செல்கிறார். பின்தொடர்ந்து சென்று அவரிடத்துல கேட்கிறார், எனக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீ பார்க்கணும், அப்பொழுது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த காரியம் எப்பொழுது அவர் கேட்கிறார் என்றால், நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, எலியாவில் இடத்துல அநேக தீர்க்க தரிசன பள்ளியில் படித்த அநேக நபர்கள் உண்டு. அத்தனை பேருக்கும் தெரியும் எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று, எடுத்துக்கொள்ள போகிறார் என்று தெரியும். ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு வெளிச்சம், பள்ளியில படித்தவங்களுக்கு கூட இல்லாத வெளிச்சம் கைக்கு தண்ணீர் ஊற்றின அந்த எலிசாவுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் செல்கிறார்கள். முதலாவது அவங்க என்ன பண்றாங்க, கில்காலுக்கு போறாங்க. கில்காலிலிருந்து என்ன பண்றாங்க, பெத்தேலுக்கு வராங்க. பெத்தேலிலிருந்து என்ன பண்றாங்க, அவர்கள் நேரா எரிகோவுக்கு வரார்கள். எரிகோவுக்கு வந்து அங்கிருந்து யோர்தானுக்கு வருகிறார்கள். இப்படி ஊராய் சொல்றாங்க. ஊராய் சொல்லும் போதெல்லாம் எலியா சொல்றாரு, அப்பா போதும், கர்த்தர் என்னை தனியா போக சொல்ற, இல்ல நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பின்தொடர்ந்தே சொல்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் இருக்க தீர்க்க தரிசன புத்திரர்கள் சொல்றாங்க, உனக்கு தெரியுமா எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, யோர்தான் நதியின் அந்த புறத்திலே 50 பேர் நின்று வேடிக்கை பார்த்தார்களா, என்ன நடக்க போகிறது என்பதை அவர்கள் வேடிக்கை பார்த்தாங்களா. ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு தாகம் இந்த எலிசாவிடத்தில் இருந்தது. அவன் விடாமல் எலியாவை பற்றி கொண்டான். பற்றி கொள்ளும் போது என்ன நடந்தது, யோர்தானை கடந்து அவர்கள் சென்ற பின்பு அக்கினிமயமான ரதங்கள் வந்து எலியாவை எடுத்துக்கொண்டது. எலியாவை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கும்போது சால்வை அவன் மேலே விழுந்து இரட்டிப்பான ஒரு ஆவியின் வரங்களை அவன் பெற்றவனை அவன் திரும்பி வருகிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த வருடத்திலே கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை போதும், ஆவிக்குரிய வாழ்க்கை இதை வச்சா ஒப்பத்திலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இரட்டிப்பான ஆவியின் வரம் வேண்டும் என்று எலிசா எப்படி விடாமல் எலியாவை பற்றி கொண்டானோ, அதுபோல நீங்களும் நானும் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்வோம். கர்த்தரை விடாமல் பற்றி கொள்வோம். கில்காலுக்கு போக வேண்டிய அனுபவம் இருக்கும், எரிகோவுக்கு போக வேண்டிய அனுபவம் இருக்கும், பெத்தேலுக்கு போக வேண்டிய அனுபவம் இருக்கும், அநேக நெஞ்ச நம்மை கேலி பண்ணுகிற அனுபவம் இருக்கும், யோர்தானை கடந்து செல்கிற அனுபவம் இருக்கும். அத்தனை காரியங்கள் வந்தாலும் துவளாமல் கர்த்தரையே பின்பற்றி நடக்கும்போது நிச்சயமாகவே இந்த மாதத்திலேயே கர்த்தர் நம்மை ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் கிடைக்க அவர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவிடத்தில் காணப்பட்ட அந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் தேவைன்னு ஆவியானவர் விரும்புகிறார். இந்த நல்ல ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எலிசாவின் மேலே எலியாவின் சால்வை விழுந்தது உண்மையானால், ஆண்டவரே உம்முடைய சால்வை எங்கள் மேலே விழட்டும். ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்கள் இரட்டிப்பாய் கிடைக்கட்டும் என்று வைராக்கியமாய் ஜெபிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வருடம் ஆவியின் வரங்களை அதிகமாய் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற வருடமாய் அது மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. எலியாவை எலிசா எப்படி விடாமல் பின்தொடர்ந்தானோ, ஆண்டவரை பின்தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சியை அவன் நிறைவேற்றி கொண்டானோ, அதே போல அப்பா நாங்கள் எல்லாரும் இணைந்து வந்து நிற்கிறோம். சென்ற வருடத்தின் ஆவியின் ஆண்டவரே அந்த ஸ்தானம் போதாத ஆண்டவரே, இந்த வருடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேண்டும், கனிகளிலே ஒரு வளர்ச்சி வேண்டும், வரங்களிலே ஒரு வளர்ச்சி வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுவீராக, எங்களுடைய சிந்தனைகளை என் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே போதும் என்று நினைத்திராதபடிக்கு தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அந்த தாகத்தோடு எலிசா எப்படி தாகத்தோடு எலியாவை பின்தொடர்ந்தாரோ, அதுபோல நாங்களும் உம்மை
பின்தொடர்ந்து ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே உதவி செய்வீராக. இந்த வருடம் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் காணுகிறவர்களாகவும் அநேகராலே நாங்கள் சாட்சி பெறுகிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் திட்டம், உங்கள் தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறீங்களே, உமக்கு நன்றி. ஊழியக்காரர்களை அநேகர் இணைந்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பார்க்கிறேன் ஒரு வாலிப ஊழியர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே ஊழியத்துக்கு செல்லும்போது அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்களே, எலிசாவை போல பிடிவாதமாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே எலிசாவை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாள் வரும்போது ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, நீர் எங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.